ஏசாயா 45:1 சொல்லுகிறது, கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது. பொதுவாக நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதிலே நமக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. கர்த்தர் நம்மோடு கூட இருப்பதற்கு நிறைய வழிகளிலே கர்த்தர் நமக்கு உறுதிப்படுத்துகிறார். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை கர்த்தர் பல வழிகளிலே நமக்கு என்ன செய்கிறாரு, நிரூபிச்சுக்கிட்டே இருப்பார். அவங்களுடைய ஆவிக்குரிய ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரி நிரூபிப்பார். அதே மாதிரி தான் நம்ம எல்லாம் ஒரே சபைக்குள்ள தான் இருக்கிறோம். நமக்கும் தேவனுக்குமான தொடர்பு எந்த நிலையில் இருக்கிறதுங்கிறது தான் முக்கியம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆவிக்குரியதான ஸ்டாண்டர்ட் இருக்கிறது. அப்போது நாம் தேவனோடு கூட இருக்கிறோம், ஆனால் அந்த தேவனோடு இருக்கிற ஐக்கியம் எவ்வளவு தூரத்தில் இருக்கிறது, எந்த நிலையில் இருக்கிறது அப்படிங்கிறது தான் முக்கியம். அதே மாதிரி தான் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது அவர் இருக்கிற டிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கும் அவருக்குமான தொடர்பு இருக்கும். ஒரு டீச்சருக்கும் மாணவனுக்கு இருக்கிற தொடர்புக்கும், ஒரு சக நண்பனுக்கும் மாணவனுக்கு இருக்கிற தொடர்புக்கும் டிஃபரன்ஸ் இருக்கிறது. ஒரே கிளாஸ் ரூமில் தான் இருப்பாங்க, அதே மாதிரி ஒரே சபைக்குள்ள தான் இருக்கிறோம். அப்போ நமக்கும் தேவனுக்கும் எந்த நிலையில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த டிஃபரன்ஸ். உதாரணமாக ஒரு வசனத்தை வாசிக்க நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 21-22 வாசிங்கள் பார்ப்போம். ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசாலாவை பெற்றான். ஏனோக்கு மெத்துசாலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்த அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆங்கிலத்தில் எப்படி இருக்குன்னா, ஏனோக் வாக்டு வித் த காட் அப்படின்னு இருக்கு. தேவனோடு கூட அவர் என்ன பண்ணானா, நடந்து கொண்டிருந்தான் அப்படின்னு இருக்கு. இந்த நடக்கிறதுல டிஃபரன்ஸ் நிறைய இருக்குது. இன்னும் ஒரு வசனத்தை வாசிங்க. 6ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 9வது வசனம் வாசிக்குவோம். நோவாவின் வம்ச வரலாறு. தன் காலத்தில் இருந்தவர்களுள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனுடைய சஞ்சரித்து கொண்டிருந்தான். இப்ப நோவா எப்படி இருக்கிறாரு? இங்கேயும் வாக்டு வித் த காட். அப்போ சஞ்சரிக்கிறாங்க தான். ஆனா ஏனோக்கு கிடைத்த வெளிப்பாடு வேறு, நோவாவுக்கு கிடைத்த வெளிப்பாடு வேறு. ஏனோக்கினுடைய முடிவு வேறு, நோவாவினுடைய முடிவு வேறு. இப்படி 2 பேருக்கு நடுவில் டிஃபரன்ஸ் இருக்கு. ஆனால் 2 பேருமே என்னதான் பண்ணிட்டு இருந்தாங்க, சஞ்சரித்து கொண்டிருந்தார்கள் அப்படின்னு இருக்கு. அதே மாதிரி தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நாம் தேவனோடு கூட தான் இருக்கிறோம். ஆனால் தேவனோடு கூட இருக்கும் பொழுது நமக்கும் தேவனுக்குமான அந்த ஆவிக்குரிய ஐக்கியம் எவ்வளவு நெருக்கத்தில் இருக்கு அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். பொதுவாக எங்களுக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தது என்னன்னா, ஆண்டவருக்கும் இந்த ஆசாரியப்பு கூடாரத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள இருப்பார். அப்படிதான் நமக்கு சொல்றோம், கிருபாசனத்துக்கிட்ட இருக்கிறாருன்னு பார்க்கிறோம். ஆனால் அங்கே கிருபாசனத்துக்கிட்ட இருக்கும்போது அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள ஒரே ஒருத்தர் தான் போக முடியும். யார் போக முடியும்? மகா பிரதான ஆசாரியர். அவர் தான் உள்ளே போக முடியும். அந்த பிரதான ஆசாரியர் உள்ளே போகணும்னா அவருக்கும் தேவனுக்கும் இருக்க டிஸ்டன்ஸ்க்கும், அதே பரிசுத்த ஸ்தலத்துக்கு யார் போவாங்க? அதே ஆசாரியர்கள் லேவி கோத்திரத்தை சார்ந்தவங்க அங்கே போவாங்க. ஸோ அவங்களுக்கும் இவங்களுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும்? கொஞ்சம் தூரம் தான் இருக்கும். அதுவே ஆசாரிய கூடத்தில் வெளியே பலிபீடம் இருக்கும். பலிபீடத்தில் பார்த்தீங்கன்னா ஆசாரியர்களும் இருப்பாங்க, ஜனங்களும் இருப்பாங்க, பலி செலுத்த வர ஜனங்களும் இருப்பாங்க. இப்போ தேவனுக்கும் ஜனங்களுக்குமான டிஃபரன்ஸ். இப்போ தேவன் பிரதான ஆசாரியரோடு இருக்கிறத விட இந்த ஆசாரியன் கொஞ்சம் தூரமாக இருக்கிறா. ஆசாரியன் கூட இருக்கிறத விட ஜனங்க எப்படி இருக்கிறாங்க? இன்னும் தூரமாக இருக்கிறாங்க. அப்போ நம்ம ஒரே ஆசாரிய கூடாரத்துக்கிட்ட தான் இருக்கிறோம். ஆனால் இந்த காரியங்கள்லாம் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆனால் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் என்ன இருக்குது? ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கிற தேவனுக்கும் நமக்கும் நடுவில். அப்போ நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிறோம். இப்போ நான் சொல்ல போறது ஊழியக்காரங்களுக்கும் விசுவாசிகளுக்கும் உள்ளதான டிஃபரன்ஸ் இல்லை, எல்லாருக்கும் தேவனுக்கும் நடுவில் உள்ள டிஃபரன்ஸ். நம்ம அத்தனை பேருமே ராஜாக்களும் ஆசாரியருமாய் தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். புதிய ஏற்பாட்டில் வெளிப்படுத்தல் 1:6 இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது நம்மளை அழைத்த தேவனுக்கு நாம் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கிறோம்? எல்லாருமே தேவனோட கூட தான் நடக்கிறோம். ஆனால் தேவனுக்கும் நமக்கு இருக்கிற தொடர்பு என்ன? சபைக்குள்ள தான் இருக்கிறோம், ஆவிக்குரிய வாழ்க்கையில் தான் இருக்கிறோம். ஆனால் நமக்கும் தேவனுக்கும் உள்ளதான டிஃபரன்ஸ் அல்லது டிஸ்டன்ஸ் எவ்வளவு தூரம் இருக்குது அப்படிங்கிறதா பார்க்க போறோம். இப்ப நீங்க வாசிச்ச வசனம் ஏசாயா 45:1 திருப்பி வாசிங்க பார்ப்போம். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து
அவன் வலது கையை பிடித்துக்கொண்டு அவனுக்குச் சொல்லுகிறதாவது, பொதுவா அவனுக்கு முன்பாக வலது கையை பிடித்து கொண்டு அப்படின்ற வார்த்தையெல்லாம் யார் யூஸ் பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, பொதுவா ஒரு வழி தெரியாத ஆளை, அல்லது நாம் கொஞ்சம் கிராஸ் பண்ணி கூட்டிகிட்டு போக போகிறோம் வயசானவங்களை, அல்லது அந்த பக்கம் போகிறது என்னன்னு தெரியாத ஆளை தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா கையை பிடிச்சி கூட்டிக்கிட்டே போவோம். என்ன செய்வோம்? கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போவோம். அவங்களுக்கு முன்னாடி எல்லாத்தையும் நம்ம செய்வோம். போனோன்னு ஒரு சேர் எடுத்து போடுவோம். போன உடனே என்ன பண்ணுவோம்? கொஞ்சம் ஸ்க்ரீன் துணியை விளக்குவோம் வீட்டுக்குள்ளே போகும்போது. எதுக்காக அப்படின்னா, அவங்களுக்கு முன்னாடி போகிறதுக்கு என்ன தெரியாது, என்ன செய்யணும்னு தெரியாது. அப்படி செய்யும் பொழுது நான் என்ன செய்கிறேன்? கூட இருந்து உனக்கு வழி நடத்தி கூட்டிகிட்டு போகிறேன், உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு அர்த்தம். ஆனால் இங்கே அவர் சொல்றது யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணின, நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு. கோரேஸ் ஒரு பெரிய ராஜா, உலக பிரகாரமான மிகப்பெரியதான அறிவாளி. கோரேஸ் த கிரேட், சைரஸ் த கிரேட்ம்பாங்க. அப்படியாப்பட்டதான ஒரு ராஜாவுக்கு கர்த்தர் சொல்ற வார்த்தை, உனக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது, எது எங்க இருக்குன்னு தெரியாது, பொக்கிஷம் எங்க இருக்குன்னு தெரியாது, புதையல் எங்க இருக்குன்னு தெரியாது. நான் என்ன செய்யறேன்? நான் உன் வலது கையை பிடிச்சுக்கிட்டு முன்னாடியே போறேன், நீ என் கூடவே வா அப்படிங்கிறார். இது கர்த்தருக்கும் முதலாவதாக ஒரு நிலையில் அபிஷேகம் பண்ணின உங்களை என்னையும் அபிஷேகம் தான் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் நீங்களும் நானும் எந்த நிலையில் இருக்கிறோம் அப்படிங்கிறதா இம்பார்ட்டன்ட். நமக்கு அபிஷேகத்தை பண்ணிட்டாரு, ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் நமக்கு முன்பாக வைக்கப்பட்ட காரியங்கள் என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஊழியத்தின் பாதையிலேயே நிறைய ஊழியக்காரர்களுக்கு கூட முன்பாக என்ன இருக்குன்னு தெரியாது. பல நேரங்களில் அப்படியே போயிட்டே இருப்பாங்க. சார் தப்பான விஷயத்துக்கு போயிடுவாங்க. அப்புறம் ஆண்டவர்கிட்ட கேட்பாங்க, ஆண்டவரே என்ன இப்படி நடந்துச்சு? எனக்கு இந்த பைபிளில் உள்ளதான மிக முக்கியமான ஆட்கள் எல்லாரையும் நீங்கள் எடுத்து பாருங்க. நம்ம ஆண்டவர்கிட்ட உள்ள ஒரு சுபாவம், ஒவ்வொரு ஸ்டேஜ் வரும்போதும் அடுத்து என்ன செய்யணும், அடுத்து என்ன செய்யணும்னு சொல்லிக்கிட்டே வருவார். இப்போ மெசொப்பொத்தேமியா தேசத்தில் இருக்கும்போது ஆபிரகாமை பார்த்து, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படிங்கிறார். இப்போ அந்த தேசத்தில் வந்துட்டார். அங்க வந்த ஈசாக்கை பார்த்து கர்த்தரோட ஆலோசனை கொடுப்பாரு, நீ இந்த தேசத்தில் இரு, எகிப்துக்கு போகாத அப்படிம்பார். அதே தேசத்தில் இருக்கிற யாக்கோபை பார்த்து சொல்வாரு, நீ போ, உன்னை திருப்பி நான் கூட்டிகிட்டு வந்துருவேன். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான ஆலோசனை இருக்கு. நாம எல்லாருமே முடிவு வரை தெரிந்தவர்கள் அல்ல. 100% சாவர வரைக்கும் என்ன நடக்கும்னு எனக்கு தெரியும்னு சொல்லவே முடியாது. ஒருவேளை நமக்கு ஒரு டெஸ்டினேஷன் வச்சிருப்பார் ஆண்டவர். இப்போ மோசே கிட்ட சொல்லிட்டாரு, நீ போ, நான் உன்னை இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கி என்ன செய்வேன், கூட்டிட்டு வருவேன்னு சொல்லிட்டாரு. ஆனால் நடுவுல செங்கடல் வரும், நடுவுல பார்வோன் துரத்திட்டு வருவான்றது அவங்ககிட்ட சொல்லல அவரு, இல்லையா? கூட்டிட்டு போனாரு, கூட்டிட்டு வந்துட்டாரு. இப்போ அவர் சந்தோஷமா வந்துகிட்டு இருக்காரு. கர்த்தர் சொன்னபடி விடுதலை ஆக்கிட்டாரு. நல்லா ஜெய கம்பீரமாக சேனைகளின் கர்த்தர் ஜெய கிறிஸ்து முன் செல்லுகிறார்னு பாட்டு பாடிட்டே வராங்க. வந்தா செங்கடல், ஒரு பக்கம் பார்வோன். இப்ப என்ன செய்யணும் தெரிஞ்சிருந்தா மோசே போய் கர்த்தரை கேட்டிருக்க மாட்டாரு. மோசே போய் கர்த்தரை கேட்கிறாரு, இந்த ஜனங்களை நானா பெற்றேன், என்னையா கூட்டு வந்தீங்க, எல்லா வகையிலும் என்ன திட்டுறானே. இவர் சொல்றாரு, நீ ஏன் எங்கிட்ட வந்து முறையிட்டுக்கிட்டு இருக்கிறேங்கிறார். வேற யார்கிட்ட போய் முறையிடுறது? அவர் சொல்றாரு, உன் கோலை நீட்டு, உங்ககிட்ட ஒரு வல்லமை இருக்குது பாரு, அங்க செங்கடல் பிளக்கும் பாரு, அவனை கூட்டிட்டு போ. அப்ப அதன் பிளக்கம், செங்கடல் பிளக்கும்ன்றது யாருக்கு தெரியல. அதே மாதிரிதான் நம்ம ஊழியத்தின் பாதையில கர்த்தர் கொண்டு வரும்போது, ஆவிக்குரிய வாழ்க்கையில கொண்டு வரும்போது, அடுத்து என்ன நடக்கும்ங்கிறத ஆண்டவர் நமக்கு சொல்ல விரும்புவாரு. ஆனா குறிப்பிட்ட டயத்துல தான் சொல்லுவார். அப்படி சொல்றதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணுவார்னா, உங்களுக்கு எனக்கு ஒரு கான்ஃபிடன்ட் கொடுக்கிறாரு. நீ பயப்படாத, நான் உன் வலது கையை பிடிச்சு கூட்டிட்டு போயிட்டே இருக்கிறேன். எனக்கு இருட்டா இருக்கு ஆண்டவரே. கோரேஸ் ஒருவேளை, ஆண்டவரே பெரிய பாபிலோனா இருக்கு, ஒருவேளை கோரேஸ் அப்படி ஆண்டவரை பார்த்தவனா இருந்தா, பாபிலோனா இருக்கு, எல்லாரும் இருக்கிறாங்க, பெரிய பெரிய கோட்டையா இருக்கு அப்படின்னும் போது, நீ கவலைப்படாத கோரேஸ், உன் கையை பிடிச்சு நான் தான் கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறேன். நீ எந்த வழியா போனா உள்ள போலாம், எந்த பொக்கிஷத்தை எடுக்கலாம், எந்த இடத்துல இருக்கிற புதையல் எடுக்கலாம் எனக்கு தெரியும். நீ எப்படியே என்ன ஃபாலோ மட்டும் பண்ணு, என் கையை மட்டும் பிடிச்சி, நான் கையை பிடிச்சிருக்கிறேன்ல, அப்படியே வந்துகிட்டே இரு, நான் உன்னை கூட்டிட்டு போய் சரியா செய்வேன் என்பதுதான் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான வாக்குத்தத்தம். அல்லேலூயா. அடுத்த வருஷம் என்ன பண்ண போறோம், ஏது செய்ய போறோம், எப்படி ஆகும், இன்னைக்கு வரைக்கும் தான் நம்ம கிட்ட இருக்குது. இன்னைக்கு வரம் வலது கையை பிடித்துக்கொண்டு நடத்தி கொண்டு வந்த தேவன் இனிமேலும் உன்னை நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இதுதான் உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் பண்ற வாக்குத்தத்தம். நிறைய பேருக்கு என்னன்னா, ஆண்டவர் என்னென்னலாம் நமக்கு செய்ய போறாருங்கிறத அப்படியே நமக்கு முன்னாடி பிளான் மாதிரி போட்டு கொடுத்துடணும். பிளான் மாதிரி போட்டு கொடுத்துட்டா நமக்கு நிம்மதி. சில நேரத்தில் சில விஷயங்களை தான் கர்த்தர் சொல்லுவாரு, சில விஷயங்களை என்ன செய்ய மாட்டாரு, சொல்ல மாட்டார் நம்ம கிட்ட, அவரா செய்வார். அது பாட்டு தானா வரும். ஏன்னா உன் வலது கையை பிடித்து கொண்டு போகிறது நான்.
சொன்னியும் செய்யாதிருப்பாரோ, சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனத்தையும் நிறைவேற்றாதிருப்பாரோ. இந்த அவிசுவாசம் அல்லது பயம் இருக்குல்ல, அது வேணாங்கிறார் கர்த்தர். கையை நாளில் பிடிச்சிருக்கிற. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன வயசுல நம்மளை போகும்போது கொஞ்சம் தடுமாறோம்னா அப்பா கையை பிடிச்சிருந்தாருன்னா கீழே விழ விட மாட்டாரு. தடுமாறி கீழே விழுற மாதிரி இருக்கும், ஆனா அப்படியே கையை பிடிச்சி அப்படியே தூக்குவாரு. அந்த கிட்ட முட்டை போதுற மாதிரி இருக்கும், முட்டி கீழே போற மாதிரி இருக்கும் தெருவுக்கு, ஆனா மோத விட மாட்டார், தூக்கிடுவாரு. ஆனா பிள்ளைக்கு என்ன தெரியுமா, அப்பா விட்டுருவாரோ. அது என்ன பண்ணும், கையை உதறிட்டு தானா நடக்க ஆசைப்படும். அப்பா சொல்வார், குறிப்பிட்ட காலம் வரும், நானே கையை விடுவேன், நீ போலாம், இங்க மேடு பள்ளமா இருக்கு, உன்னை எப்படி கொண்டு போகணும்னு எனக்கு தெரியும். சில நேரங்களில் கர்த்தர் கையை பிடிச்சு கூட்டிட்டு போறாரு, சில நேரத்தில் சில விஷயத்த சொல்லாம இருக்கிறாரு, அல்லது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக போறாரு, உங்களுக்கு ஒரு விசுவாசம் வேணும்னு நினைக்கிறாரு. என்ன விசுவாசம் வேணுமா, என்னை நடத்தி கொண்டு ஒருத்தர் முன்பாக போகிறார், அவர் ஜெயம் கொடுக்கிற தேவன், அவர் எனக்கு நன்மை தான் செய்வார், அவரால் எனக்கு தீமை செய்யவே முடியாது. அப்படி ஒருத்தர் எனக்கு முன்னாடி போகும்போது நான் ஏன் பயப்படணும், நான் ஏன் யோசிக்கணும், நான் ஏன் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கணும்? இயற்கையாகவே நமக்கு ஒரு பயம், ஒரு காஷன் சொல்லுவாங்க, அல்லது ஒரு ஒரு விதமான காரியம் இருக்கும். நடக்குமா, நடக்காதா, ஆகுமா, ஆகாதா, என்ன செய்யணும்? இதுதான் இஸ்ரவேல் ஜனங்கிட்ட இருந்துச்சாமா. அதனால 1 கொரிந்தியர் 10 ஆண்டவர் சொல்றாரு, அதனால் அநேக இடத்தில் அவர் பிரியமா இருக்கவில்லைன்னு இருக்கு. இவர் தான் விடுதலையாக்கினாரு, இவர் தான் முன்னாடி போனாரு, இவர் தான் செங்கடலை பிளந்தாரு, இவர் தான் மன்னா கொடுத்தாரு, காடை கொடுத்தாரு, எல்லாம் கொடுத்தாரு. ஆனா அவங்க எப்படி இருந்தாங்களா? 4வது வசனம், எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள், அந்த கண்மலை கிறிஸ்துவே. கம்யூனியன் எடுத்தாங்களாமா அவங்க. என்ன அந்த வசனத்தின்படி அது என்னவாமா? கம்யூனியன். ஞான போஜனத்தை புசித்தார்கள், ஞான பானத்தை குடித்தார்கள். அப்படி இருந்தும் அநேக இடத்துல கர்த்தர் எப்படி இல்லை, பிரியமா இருக்கவில்லை. ஏன் பிரியமா இருக்கல? அடுத்த வசனம் 6வது வசனம், அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கனவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களா இருந்து. அப்ப நல்லா கவனிச்சு கொள்ளுங்க, ஆண்டவர் ஒரு முறுமுறுப்பை விரும்பவில்லை. அது கீழே அப்படியே படிச்சுட்டு வந்தீங்கன்னா அவர்கள் முறுமுறுத்தார்கள் இருக்கு, இச்சித்தார்கள் இருக்கு. ஆண்டவர் என்ன விரும்பலையாமா? கம்யூனியன் எடுக்கிறோம், எல்லாம் செய்யறோம், முன்பாக போறாரு, அற்புத அடையாளம் செய்யறாரு, ஆனால் அவரிடத்துல கர்த்தர் எப்படி இல்லை, பிரியமா இருக்கவில்லை. யோசிச்சு பாருங்க, அவர்களுக்காக இவ்வளவு பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது, பெரிய பெரிய அற்புதங்கள் செய்யப்பட்டது, இவனை காப்பாத்துறதுக்கு அவன் தலைப்பிள்ளை சங்காரமாச்சு, எவ்வளோ காரியங்கள் நடக்குது. ஆனாலும் கர்த்தர் அவற்றில் என்னவா இல்லையா? என்ன காரணம்? பிரியமில்லாமையா இவ்வளோ செஞ்சீங்க? எல்லாம் பிரியத்தோட தான் செஞ்சேன், ஆனா ஒரு முறுமுறுப்பு, ஒரு விதமான ஒரு டிஸ்டர்பன்ஸ், எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருக்கிறது, நடக்குமா, நடக்காதா, சாவடிக்கவா கூட்டு வந்தீங்க. இப்படி ஒரு சிலர் வீடுகளுக்குள்ள என்ன பண்றாங்க, குடும்பத்துக்குள்ள முறுமுறுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படி கணவனா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், சிடு சிடுன்னு இருந்துகிட்டே இருப்பாங்க. இது ஆண்டவருக்கு பிடிக்கிறது இல்லையாமா? அதே மாதிரிதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிறீங்களாமா? எது சொன்னாலும் இத்தனை வருஷம் நடத்திட்டாரே, அப்படி இருக்கும் பொழுது நாம ஏன் அப்படியே முறுமுறுப்பு, நடக்குமா, நடக்காதா? அப்ப கர்த்தர் சொல்றாரு, இத்தனை வருஷம் நான் உன்னை நடத்தி கொண்டு வந்ததுக்கு என்ன பலன்? அப்ப நான் இவ்வளவு நாள் நடத்திருக்கிறேன்றதுல உனக்கு என்ன இல்லை? ஒரு நம்பிக்கை என் மேல வரவே இல்லையே. உங்களை பிள்ளைகளை நீங்க வளர்த்துக்கிட்டே வரீங்க, 20 வயசு 22 வயசு ஆன பிறகு பிள்ளை கேட்குது, ஒருவேளை என்னை நடுத்தல நீங்க நிறுத்திட்டீங்கன்னா, என்னை விரட்டி விட்டீங்கன்னா, உங்க சொத்தெல்லாம் எனக்கு பிரிச்சு இப்பவே எழுதி வச்சிருங்க. ஏன்பா எழுதி வைக்கணும்? நாளைக்கு என்னை விரட்டி விட்டா, ஏன்பா 22 வருஷம் உன்னை நடத்தியிருக்கிறேனே, 25 வருஷம் நடத்தியிருக்கிறேனே, உனக்கு சாப்பாடு போட்டிருக்கிறேன், இன்னுமா உனக்கு என் மேல நம்பிக்கை வரலன்னா, அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் மேல எனக்கு என்ன இல்லை, பிரியமில்லை. காரணம் என்ன? உன் வலது கையை பிடித்துக்கொண்டு முன்பாக இத்தனை வருஷம் நான் போயிருக்கிறேனே, இத்தனை ஆண்டு காலம் உன்னை நடத்தி இருக்கிறேனே, நீ ஒண்ணும் இல்லாத போது வெறும் கோலும் கையுமா இருக்கும் போது நான் உன் கூட இருந்தனே, மனுஷர்களை உதாசீனப்படுத்தின போது நான் உன் கூட நின்றேனே, உன்னை வேணான்னு எல்லாரும் சொல்லும் போது நான் வேணும் என்று சொன்னேனே, அந்த நிலையிலேயே நான் உன் கூட இருந்து கூட்டிட்டு வந்துட்டேனே. இதுக்கு மேல உனக்கு என் மேல என்ன அவிசுவாசம்? இதுக்கு மேல உனக்கு என்ன என் மேல ஒரு நம்பிக்கை இல்லா தன்மை? எப்ப பார்த்தாலும் முறுமுறுப்பு, என்ன ஆகும், ஏதாகும், என்ன நடக்கும்? ஆண்டவருக்கு என்ன பிரியம் தெரியுமா? ஆண்டவர் ரொம்ப பிடிச்ச வார்த்தை, அவர் என்னை கொன்று போட்டாலும். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொல்லுவான், அழகா சொல்லுவான், அவர் என்னை காப்பாற்றினாலும் சரி, காப்பாற்றா விட்டாலும் சரி, என் வாயிலிருந்து அவருக்கு விரோதமா ஒரு வார்த்தை வராதுன்னா. இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? இது அவர் மேல் நான் வைத்த நம்பிக்கை. அவர் என்னை காப்பாற்றுவார் எனக்கு தெரியும்யா. ஒரு வேளை காப்பாத்தாம போனாலும் எனக்கு கவலை கிடையாதுயா. ஏன் தெரியுமா? இது வரைக்கும் என்னை நடத்தினவர் உண்மை உள்ளவர்.
அவர் எனக்கு முன்பாக போய் கொண்டிருக்கிறார். எனக்கு என்ன பயம்? நமக்கு ஒரு முன்னாடி ஒருத்தர் போனா நமக்கு ஒரு தைரியம் வருது இல்ல, அவர் கூட இருக்கிறாரு. இல்ல நீங்க ஒரு எம்எல்ஏ கூட வாகனத்துல போறீங்க, நீங்க போகும்போது எதுக்காவது பயப்படுவீங்களா? டிராபிக்கை பத்தி கவலைப்படுவீங்களா? அங்க வந்தாலும் போலீஸ் நிக்கிற அவரை பார்த்து பயப்படுவீங்களா? எதுவும் பயப்பட மாட்டீங்களா? நான் இப்ப எதுக்குள்ள இருக்கிறேன்? ஒரு பெரிய ஆபீசருடைய காருக்குள்ள இருக்கிறேன். அந்த தைரியம் இருக்கும்ல, அதை விட மேலான தைரியம் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும். காரணம், சர்வ வல்லமை உள்ளவர் எனக்கு முன்பாக போகிறார். சர்வ வல்லமை உள்ளவர் எனக்கு முன்பாக போகிறார். எனக்கு என்ன பயம்? எங்க விட போறாரு? ஒன்றும் இல்லாத போது, வெறும் கையாய் வந்த போது, பாக்கெட்ல வெறும் 10 ரூபாய் இருக்கும்போது என்னை நடத்தி கொண்டு வந்த தேவன் இன்னைக்கு ஒரு பரிவாரத்தை உருவாக்கி கொடுத்திருக்கிறார். அன்னைக்கு இருந்ததை விட விசுவாசம் என்ன செய்யணும்? வளர்ந்திருக்கணும். 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒண்ணும் இல்லாத போது என்னை நடத்தினவர் இப்ப இனிமேலும் என்னை நடத்த போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப என்னை சுத்தி இருக்கிறது மேல நம்பிக்கை இல்ல, எப்பவும் என் நம்பிக்கை என்ன தெரியுமா? எனக்கு முன்பாக ஒருவர் போகிறார். அவர் எனக்கு கோண அளவுகளை செவ்வையாக்குவார், புதையல்களையும் பொக்கிஷங்களையும் எடுத்து கொடுப்பார், கதவுகளை உடைப்பார், தாப்பால்களை முறிப்பார். எனக்கு முன்பாக வாசல்கள் திறந்திருக்கும். இது அபிஷேகம் பண்ணினவனுக்கு கர்த்தர் கொடுக்கிறதான வாக்கு தத்தம். கர்த்தர் யார் அபிஷேகம் பண்ணானோ அவனுக்கு கொடுக்கிற வாக்கு தத்தம் இது. அப்ப கர்த்தர் நம்மளை அபிஷேகம் பண்ணிட்டாரு அப்படின்னா இது நடக்கும். ஒரு கோரேஸ் ராஜாவுக்கு முன்னாடியே இது நடக்கும்னா உங்களுக்கு எனக்கும் நடக்காதா? பிள்ளைகளை அழைக்கப்பட்ட உங்களுக்கு எனக்கும் நடக்காதா? இப்ப ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு முன்பாக போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். இது கர்த்தர் முன்னாடி போகும்போது நடக்கிறதான ஒரு சம்பவம். 2வது வாசிங்க, உன்னத பாட்டின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசி. இந்த வசனம் சொல்லுது, தன் நேசர் மேல் சார்ந்து கொண்டு வனாந்தரத்திலிருந்து வருகிற இவள் யார்? இது அதே பிரயாணம் தான். முதல் பிரயாணத்துல கர்த்தர் வலது கையை பிடிச்சுக்கிட்டு என்ன பண்ணாரா? முன்னாடி போனாரு. கோரேஸ் எங்க போறாரு? அப்போ பின்னாடி போறாருன்னு அர்த்தம். அவர் முன்னாடி போறாரு, இவரு பின்னாடி போறாரு. முன்னாடி போறவனுக்கு என்ன கிடைக்கும்? வாசல்கள் திறந்திருக்கும், கதவுகள் பூட்டப்படாது இருக்கும், தாப்பால்கள் முறிக்கப்பட்டிருக்கும், பொக்கிஷம் புதையல்கள் எல்லாம் கிடைக்கும். இது முன்னாடி போறவனுக்கு. யோசிச்சு பாருங்க, பின்னாடி ஃபாலோ பண்றவனுக்கே அவன் நடக்குது. இயேசுவை பின்தொடர்கிறவனுக்கு இவ்வளவும் கிடைக்குது. ஆனா இதை விட இன்னொரு ஸ்டேஜ் இருக்குது, அடுத்த ஸ்டேஜ். இது என்ன ஸ்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, வசனம் சொல்லுது, தன் நேசர் மேல் சாய்ந்து கொண்டு வனாந்தரத்தில் வருகிற. இது எங்க? இது பின்னாடி வர அனுபவம் இல்ல, முன்னாடி போற அனுபவம் இல்ல. இது என்ன சொல்லுது? தன் நேசரின் மேல் மார்பிலே சாய்ந்து கொண்டு வருகிற இவள் யார்? இது யாருன்னா கூடவே நடக்கிற இன்னொரு ஆள். இப்ப பின்னாடி போல இப்ப நான் எப்படி போயிட்டு இருக்கிறேன்? இது யாரை பத்தி சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்டீங்கன்னா, மனைவியை குறித்து சொல்லப்படுகிறது, மணவாட்டியை குறித்து. என் நேசர் மேல் சாய்ந்து கொண்டு வருகிற. இது குறிப்பாக சபைக்கு தான் இந்த வார்த்தை பொருந்தும். இந்த வார்த்தை ஏன்னா மணவாட்டிங்கிற வார்த்தை யாருக்கு பொருந்தும்? சபைக்கு பொருந்துற வார்த்தை. சபை கர்த்தரை பின்பற்றின காலம் ஒன்று இருந்துச்சு. நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், இயேசுவை பின்பற்றுகிறேன், நான் கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்ற காலம் ஒன்று இருந்துச்சு. இதுதான் நீங்க சபைக்குள்ள வந்த புது காலம், ஆரம்பத்தில் ஏற்றுக்கொண்டது. ஆனால் வந்த நீங்கள் அதே மாதிரி கடைசி வரைக்கும் எனக்கு புதையல் கிடைக்கும், எனக்கு பொக்கிஷம் கிடைக்கும் அப்படின்னு என்ன செய்யக்கூடாது? பின்னாடியே போயிட்டு இருக்க கூடாது. அப்படி ஒரு ஸ்டெப் தாண்டி அப்படி சைட்ல மார்பிள சாயிர கூட்டமா மாறணும். அல்லேலூயா. இது எப்ப நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ உங்க எல்லாருக்கும் தெரியும், ஆண்டவர் பேதுருவை கூப்பிடுறாரு. மீன் பிடிச்சிடுறாங்க. மீனை பிடிச்ச உடனே ஆண்டவர் சொல்றாரு, இவைகளை விட்டு விடு, நான் உன்னை என்ன செய்வேன்? மனுஷனை பிடிக்கிறவனாய் மாத்துவேன் அப்படின்னு சொல்றார். ஆண்டவர் பேதுரை கூப்பிட்ட உடனே, மீன் பிடிக்கிற பேதுரை கூப்பிட்ட உடனே அடுத்து யாரை கூப்பிடுவாரு? தன் தகப்பனோடு கூட உட்கார்ந்து கொண்டு வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்த யோவானையும் யாக்கோபையும் கூப்பிட்டார்னு இருக்கும். அந்த வார்த்தை ஒன்று இருக்கும் அந்த இடத்துல. பின்னாடி சென்றுகிட்டு இருந்த யோவான் இப்போ அவன் என்னவா மாறிட்டான்? மார்பில சாய்கிறவனாக மாறிட்டான். பின்னாடி போறதுக்கு ஒரு காலம் இருந்துச்சு. நீங்க சர்ச்சுக்குள்ள வந்த காலம், பின்னாடி வந்த காலம். பின்னாடி வரும்போது கர்த்தர் உனக்கு சொல்லிக்கிட்டே வருவார், என் பின்னே வாருங்கள், அதை தருவேன், இதை தருவேன், எல்லாம் நடந்துகிட்டே இருந்துச்சு. முன்னாடி அவர் போனார். அதுதான் கோரேசுக்கு சொன்னது, நான் உனக்கு முன்பாக போய் எல்லாத்தையும் ரெடி பண்ணுவேன். அது ஒரு காலம். நீ பின்னாடி வா, நான் உன்னை மனுஷனை பிடிக்கிறவனாய் மாத்துவேன். நீங்க பின்னாடி வாங்க, உங்களை அப்போஸ்தலர் என்று அழைப்பேன், உங்களுக்கு வல்லமையும் அதிகாரத்தையும் கொடுப்பாரு. இதெல்லாம் பின்னாடி வரவனுக்கு நடக்கும், ஆட்டோமேட்டிக்கா நடக்கதான் செய்யும். அவர் தம்மிடத்தில் வந்தவர்களை அழைத்து
அவர்களை பிரசங்கம் பண்ணவும், அப்படி அவர்கள் தம்மோடு இருக்கவும், பிரசங்கம் பண்ணவும், வியாதியத்தில் அகப்பட்டவர்களை குணமாக்கவும், பிசாசுகளை துரத்தவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இதெல்லாம் இருக்கு, மார்க்ல இருக்கு. ஆனா நீ வெறும் பின்னாடியே போற கூட்டம் இல்ல. அப்படியே 20 வருஷம் பின்னாடி, 30 வருஷம் பின்னாடி, 40 வருஷம் பின்னாடி என்ன சொல்றீங்க? நான் அப்படியே ஆண்டவருக்கு பின்னாடி போயிட்டே இருக்கிறேங்க. கர்த்தர் முன்பாக போய் எனக்கு கோணலாக்கி செவ்வையாக்கி 30 வருஷமா முன்னாடி போயிட்டே இருக்கிறாரு. அப்புறம் 30 வருஷம் பின்னாடியே தான் இருக்கிறீங்களா? பின்னாடியே தான் இருக்கிறேன். அப்புறம் எனக்கு சந்தோஷமா இருக்குதுங்க. புதையல் கொடுக்கிறாரு, பொக்கிஷம் கொடுக்கிறாரு, எல்லாம் தேவையான சாப்பாடு கொடுத்திருக்காரு, எனக்கு நல்ல குடும்பம் கொடுத்திருக்காரு, எனக்கு பேர பிள்ளைகளா பார்க்க வச்சுட்டாரு. அப்புறம் அவ்வளவுதான், பின்னாடி போயிட்டே இருக்கிறேன். ஓ, இவ்வளவுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையா? இல்ல, ஆண்டவர் சொல்றாரு, பின்னாடி போயிட்டு இருக்க நீ இன்னும் ஒரு 2 ஸ்டெப் முன்னாடி வா, வந்து என் கூட நட, என் மார்பல சாய்ந்து கொள்ளுங்கிற சொல்றாரு. இதுதான் அடுத்து நடக்க வேண்டிய ஆவிக்குரிய வளர்ச்சி. சபை, நான் எப்போ சொல்றேன், சபை எண்ணிக்கையில பெருகாவது என்பது 2வது, ஆவியில பெருகுவதுதான் 1வது. உங்களுக்கும் தேவனுக்குமான ஐக்கியம் தான் அதிகமாக வேண்டுமே ஒழிய எவ்வளவு பேர் இருக்கிறாங்கிறது முக்கியம் இல்ல, எவ்வளவு பேர் இருக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்கன்றதுதான் முக்கியம். எல்லா சபைகளுக்கும் பவுல் எழுதுறாரு, ஆனால் 2 சபைக்கு மட்டும் பெருமையா சொல்றாரு, அவர்கள் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தார்கள். யாரை பத்தி? தெசலோனிக்கேயர் பத்தியும் பெரோயா பட்டணத்தாரை பத்தியும். மற்றவங்களை பத்தி சொல்லும் பொழுது, உன்னிடத்தில் எனக்கு ஒரு குறை உண்டு, உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, கலாத்தியரே இப்படி போறீங்களே, கொரிந்தியரே புறஜாதியத்தில் காணப்படுறது அருவருப்பு உங்ககிட்ட காணப்படுகிறது. ஆனா தெசலோனிக்கேயர் பெரோயா பத்தி சொல்லும் பொழுது அவர்கள் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தார்கள். ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்துட்டான், கர்த்தரோடு கூட வளர ஆரம்பிச்சுட்டான். இதைத்தான் கர்த்தர் சொல்றாரு, ஒரு ஸ்டெப் முன்னாடி வா. பின்னாடி வந்தது நல்லது, அது ஒரு காலம். நல்ல கவனிச்சு பார்த்திருக்கீங்களா? இந்த ஓட்டப்பந்தயம் ஓடுறவன்ல, மாரத்தான் ஓடுறான்ல, எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் ஓட மாட்டான், தெரியுமா உங்களுக்கு? 100 மீட்டர்ஸ் ஓடுறவன் தான் பட்டுன்னு முன்னாடி ஓடிடுவான். ஏன்னா அவனுக்கு ரொம்ப ஷார்ட் டிஸ்டன்ஸா இருக்குது, குடு குடுன்னு ஓடி முடிச்சிருவான். இந்த ரொம்ப நேரம் ஓடுறவன் வந்து ஆரம்பத்தில் ரொம்ப பொறுமையா ஸ்டார்ட் பண்ணுவான். அந்த கடைசி 1/2 கிலோமீட்டர் இருக்கிற வரைக்கும் கூட பின்னாடியே தான் வந்துகிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ஒரு ஷூட் அப் பண்ணுவான் பாருங்க, அவன் கிட்டு 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 கிட்டுன்னு ஓடி அந்த கம்பத்துக்கிட்ட வரும்போது டக்குன்னு முன்னாடி ஓடி வந்துடும். ஒரு காலகட்டம் வரைக்கும் பின்னாடி வந்தது உண்மை. இப்போ கர்த்தரோடு கூட மார்பில சாய்கிற காலம். ஏங்க, நாங்க தான் பின்னாடி வரும்போதே நல்லா இருந்தோமே, இதுல நாங்க ஏன் மார்பில சாயினோம்? என்ன அவசியம் இருக்கு? ஒரு பெரிய மத தலைவர் இருந்தாரு அந்த கிறிஸ்தவத்துல. அவர் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சம்பவம், அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு, டோன்ட் கெட் க்ளோசர் டு த காட் அப்படின்னாரு. தேவனிடத்தில் ரொம்ப கிட்ட போகாதீங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் கிட்ட போக போக உங்களுக்கு உபத்திரவம் அதிகரிக்கும் அப்படின்னாரு. அவரு எப்படி கிட்ட வராம மனுஷனை பண்றதுக்கான வார்த்தையை சொல்றாரு பாருங்க. கிட்ட வர வர உபத்திரவம் அதிகரிக்கும். எதை வச்சு சொல்றாருன்னா, நீங்க ரொம்ப கிட்ட போனீங்கன்னா ஆண்டவர் உங்ககிட்ட என்ன எதிர்பார்ப்பாரா? ரொம்ப எதிர்பார்ப்பாரு. இப்போ சபையில இருக்கிற உங்க எல்லாரையுமே அவர் பிள்ளைகளை தான் பார்க்கிறாரு, இந்த மாற்று கருத்தே இல்லை. ஆனா உங்ககிட்ட எதிர்பார்க்கறத விட அவர் பிள்ளைகிட்ட எதிர்பார்க்கறது கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும். எதுக்காக? உங்களை இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா கண்டிக்க முடியும். ஆனா அவனை கண்டிக்கும் போது என்ன சொல்வாரு? ஒரு ஊழியக்காரன் பையன் இப்படி செஞ்சா என்னடா ஆகும், என்ன கேட்பான். அந்த வேர்டு ஒன்று வரும் தெரியுமா லைன்ல, அது தான் நேசிக்கிறவங்களை, ரொம்ப நெருக்கமானவங்களை கொஞ்சம் அதிகமாக ஸ்டிக் பண்ணுவோம், கொஞ்சம் அதிகமாக கண்டிப்போம். ஏன்னு சொன்னா, நீ மேல போகும்போது நிறைய பேர் உன்னை என்ன செய்யறாங்க? பாக்குறாங்க. கீழே இருக்கும்போது விழுந்தினா நிறைய பேருக்கு தெரியாது, மேல இருக்கும்போது விழுந்தினா நிறைய பேருக்கு தெரியும். அதனால மேல போகும்போது கச்சர் என்ன பண்ணுவாரு? கொஞ்சம் எச்சரிப்பு அதிகமா கொடுப்பாரு, அப்ப கொஞ்சம் ஸ்டிக் பண்ணுவாரு. நீ கீழே இருக்கும்போது என்ன வேணா செய்யலாம், அது யாருக்கும் தெரியாது. மேல போகும்போது நீ செய்யற சின்னது கூட எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிடும். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இதெல்லாம் செய்யாத, இதெல்லாம் பண்ணாத. ஸ்டிக் கிட்ட வர வர, தேவன்கிட்ட கிட்ட வர வர உங்க இடத்துல கொஞ்சம் அதிகமான பர்ஃபெக்ஷனை கர்த்தர் எதிர்பார்ப்பார். கீழே இருக்கிற ஜனங்கள் இருக்கிற பரிசுத்தத்தை விட மேல போற மோசே கிட்ட பரிசுத்தம் அதிகமா இருக்க வேண்டும். நான் மோசே ரொம்ப நெருக்கமானவன்றதுனால எப்படி வேணாலும் போவேனா? இல்ல இல்ல, ஆண்டவர் சொல்வாரு, கீழே இருக்கிறவன் என்ன வேணா செய்யட்டும், ஆனா பலிபீடத்தில் மேல் ஏறும்போது நீ உள்ளான ஆடையை தரித்துக்கொள். ஏன்? பலிபீடத்தில் ஏறும்போது உன் நிர்வாணத்தை நீ காணாதபடி. என்ன ஆண்டவரை சொல்றீங்க? கீழே இருந்தா உன் நிர்வாணம் தெரியாது, மேல போக போக உன் நிர்வாணம் தெரியும். அப்போ ஆண்டவர் அதிகமா போக போக உங்ககிட்ட எதிர்பார்ப்பு அதிகமாகுது. ஆண்டவருக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில உங்ககிட்ட கர்த்தர் என்ன செய்யறாரு? அதிக எதிர்பார்ப்பு உடையவராய் இருக்கிறார். அதுக்கு பேர் சிக்ஷை அல்ல, பெர்ஃபெக்ஷன். அதற்கு பேர் உன்னை கர்த்தர் குற்றம் கண்டுபிடிக்கிறார் என்ற அர்த்தம் அல்ல, மத்தவங்க உன்னை குற்றம் கண்டுபிடிச்சிட கூடாதுங்கிறதுக்கான அக்கறை அதுக்கு பேர். ஆண்டவர் எதுக்காக உன்னை அப்படி சொல்றாரு?
நிறைய பேர் சொல்லுவாங்க, அவங்கள விட அவங்கெல்லாம் எப்படி எப்படியோ இருக்கிறாங்க, அப்படி இருக்கும்போது நாங்க கொஞ்சம் இப்படி பண்ணா என்னங்க? இல்ல, பண்ணக்கூடாது. ஏன் தெரியுமா? அவன் கர்த்தருடைய ஐசைட்லயே இல்ல. அவனை கர்த்தர் எப்ப கொண்டு வர தெரியாது. ஆனா நீ மலை மேல் இருக்கிற பட்டணம், அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்கிற பட்டணம். நீ மேல போக 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 உன் மேல ஒரு பக்கம் பொறாமப்படுற கூட்டம் பார்த்துக்கிட்டே இருக்குது. உன்னை பிடிக்காதுங்கிற அவன்லாம் யார் தெரியுமா? நீ விழுவாயா என காத்திருக்கிற கூட்டம். நீ எப்படியாவது கீழே விழுந்துட மாட்டியான்னு எதிர்பார்த்திருக்கிற கூட்டம். அவனுக்கு முன்னாடி கர்த்தர் என்ன விரும்புறார் தெரியுமா? என் பையன் விழ மாட்டான், நீ என்ன வேணா செஞ்சு பாரு, அவன் உயர போய்கிட்டே தான் இருப்பான்னு சொல்லி கர்த்தர் உன்னை உயர்த்த விரும்புகிறார். அப்படி இருக்கும்போது அந்த மார்பல சாயிற கூட்டத்துக்கு கொஞ்சம் கஷ்டம் ஜாஸ்தி. முன்னாடி போகும்போது கையை பிடிச்சி இழுத்துனே போவாரு, ஒரு சேஃப்டி இருக்கு. ஆனா சைட்ல சாஞ்சிட்டு வரவனுக்கு ரெண்டாவது ஒரு ஆசீர்வாதம் இருக்காது. நான் என்னன்னு சொல்றேன், முன்னாடி நீ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், அவருக்கு ஈக்குவலா நடக்கணும். நீங்க பாருங்க, நீங்க நிக்கிறீங்கன்றதுனால இந்த பூமி சுத்துறது நிக்குமா? நிக்குமா? நீங்க நிக்கிறதுனால சூரியன் நிக்குமா? நிக்காது. நீங்க நிக்கிறீங்கறதுனால உங்களுக்கு இந்த இயற்கையில் இருக்க ஏதாவது நிக்குமா? நிக்காது. அதே மாதிரி ஆண்டவரும் உங்களுக்கு அந்த தரிசனத்தை நிறுத்த மாட்டார், அது போயிட்டே தான் இருக்கும். நீங்க தான் கூட போயிட்டே இருக்கணும், நடந்துகிட்டே இருக்கணும். நீங்க நின்னீங்கன்னா நீங்க தான் உங்களுக்கு வச்ச தரிசனத்துல இருந்து தூரம் போவீங்களே ஒழிய உங்களுக்காக நின்று கூட்டிட்டு போக மாட்டார் ஆண்டவர். ஏன்னா அது ஒரு ஜேர்னி. அந்த ட்ரெயின்ல நீங்க போனா போயிட்டே தான் இருக்கணும், அது பாட்டு போயிட்டே இருக்கும். நீ தான் ட்ரெயின்ல கரெக்டா ஏறிக்கணும், அந்த ட்ரெயின்லயே போனோம். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் விட்டு இறங்காமையே வாங்குவாங்க, ஜன்னல்லையே தான் வாங்குவாங்க எல்லாத்தையும். ஏன்? எனக்கு கொய்யாப்பழம் வாங்குறத விட நான் பிரயாணம் எனக்கு முக்கியம். சிலர் கொய்யாப்பழம் வாங்கிட்டு ட்ரெயினை விட்டுரும். இங்க இருந்துச்சு ட்ரெயின் எங்க? அது போய் 10 நிமிஷம் ஆச்சு. அடுத்தவன் கேட்குற அடுத்த வார்த்தை என்ன தெரியுமா? அடுத்த ட்ரெயின் எப்போ வரும் தெரியாது. 6 மணி நேரம் ஆகுமோ 8 மணி நேரம் ஆகுமோ, ஆக மொத்தத்தில் நீ விட்ட ஜேர்னி விட்டது தான், அந்த பிரயாணத்தை விட்டது. அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, இறங்கிறாத, அந்த பிரயாணத்தை விட்டு கீழே வந்துடாத. உனக்கு ஒரு தரிசனம் இருக்கு, என் கூட சாஞ்சிக்கிட்டே நட, கூட வாக் பண்ணிக்கிட்டே வா. நடுவுல உன்னை நிக்க வைக்கிற ஆள் நடக்கும், உன்னை ஓரமா நிக்க வைப்பாங்க, ஏதாவது ஒன்று செய்வாங்க. இன்னைக்கு நம்ம சொல்றது என்ன? ஒண்ணு குடும்ப வாழ்க்கை நல்லா ஸ்ட்ராங்கா போச்சுன்னா ஸ்பிரிச்சுவல் பாதிக்கப்படுது. ஜெபம் பண்ண முடியல, பைபிள் வாசிக்க முடியல, கணவருக்கு காலைல ஏஞ்சி சமைச்சு கொடுத்து எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு ஜெபம் பண்றதுக்குள்ள போதும் ஆயிடுது. கணவனை கேளுங்க, ஏப்பா நான் கல்யாணத்துக்கு முன்னாடி நல்லா ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் பிரதர், காலைல ஏஞ்சி ஜெபம் பண்ணுவேன், பைபிள் வாசிப்பேன், எல்லாம் இருந்துச்சு. கல்யாணம் ஆன பிறகு எதுவுமே பண்ண முடியறது இல்ல. காலையில எழுந்திரிச்சு வேலைக்கு போய் இந்த பிள்ளைகளுக்கு சம்பாரிச்சு கொண்டு வந்து காப்பாத்தி நடுவுல ஜெபம் பண்றதுக்குன்னே உட்காரதே எப்பயாவது ஒரு. ஏன்? என்னப்பா ஆச்சு? இது பெருகிருச்சு, இது குறைஞ்சிருச்சு இல்லையா? ஒரு சிலர் இப்படி முடிவெடுக்கிறான், யாருமே வேணாம் விடுங்க, நான் தேவனோட கூட இருக்க போறேன். என்னப்பா பண்ண போறேன்? நான் போய் என்ன பண்ண போறேன்? தனியா ஒரு இடத்துல இருக்க போறேன், நல்லா ஜெபம் பண்ண போறேன். தேவனோட திட்டம் என்ன தெரியுமா? பரலோகத்திலிருந்து பூமியிலே உங்களை கொண்டு செய்ய வேண்டிய ஒரு வேலை இருக்கு. மெத்துசலா வந்தாதான் லாமேக்கு வருவான், லாமேக்கு வந்தாதான் நோவா வருவான், நோவா வந்தாதான் பேழை வரும், பேழை வந்தால்தான் மிருகங்கள் எல்லாம் பாதுகாக்கப்படும், அடுத்த தலைமுறை உருவாகும். இதுக்கு ஏனோக்கு மெத்துசலாவை பிறக்க வேண்டி இருக்குது. குமாரரையும் குமாரத்தைகளையும் பெற்றான். ஆனால் நான் மெத்துசலாவை பெருக்க போறேன், நோவாவை கொண்டு வர போறேன், ஒரு பெரிய ப்ராஜெக்ட பூமியில செய்ய போறேன், அப்படியே உலகத்தையே காப்பாத்த போறேன், ஒரு சந்ததி என்கிட்ட வருது, அதுக்காக நான் தேவனோட நடக்கிறது கொஞ்சம் வீக் ஆகுது, அதுக்கு டைம் இல்லைன்னா கர்த்தர் சொல்லுவாரு, இல்ல அப்படின்னா நீ எடுத்துக்கொள்ளப்பட மாட்டேன், நீ இதுலயும் இருக்கணும் அதுலயும் இருக்கணும். அப்போ இந்த ரெண்டையும் எப்படி சேர்த்து செய்யறது? ரெண்டையும் பர்ஃபெக்டா செய்யணுமே. எத்தனை ஆவிக்குரியவர்கள் தெரியுமா? அது ஆண் பெண், நான் 2 பேருமே சொல்லல, 2 பேரும் பொறுக்கும், ஆண் பெண். எத்தனை ஆவிக்குரியவர்கள் நல்ல தரிசனம் ஃபயரா இருப்பாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி ஆண்டவருக்கு அதை செய்யணும் ஒரு சாதனை இருக்கும், உள்ளுக்குள்ள ஒரு அக்னி எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆனால் திருமணத்துக்கு பிறகு அது அப்படியே மாறும். நான் ஒரு சிலர்லாம் பார்த்துருக்கிறேன், எதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி வைராக்கியமா சொன்னாங்களோ செய்ய மாட்டேன்னு, அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க செய்வாங்க. எதெல்லாம் வைராக்கியமா பேசுவாங்களோ அதெல்லாம் பிள்ளைகளுக்கு செய்வாங்க. காரணம் என்ன? அந்த பவர் அது போயிடுச்சு, அந்த தரிசனம் போயிடுச்சு, இது மாத்திருச்சு. அப்புறம் இதுக்கேற்ற மாதிரி இப்ப பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, இதுக்கேற்ற மாதிரி காம்ப்ரமைஸ் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கு அப்ப எப்படி அன்னைக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பவர்ஃபுல்லா பேசினாங்களோ
இப்ப கல்யாணத்துக்கு அப்புறம் இதுக்கேத்த மாதிரி மாறிடுவாங்க. ஆமாங்க, அன்னைக்கு தெரியாம பேசிட்டோம். இல்ல அன்னைக்கு பேசுனது சரி, இன்னைக்கு உனக்கு பேலன்ஸ் பண்ண தெரியல, உன் தரிசனம் குறையாம, உன் மேல உள்ள அபிஷேகம் குறையாம, கர்த்தர் உனக்கு வச்சதான ஓட்டத்தை நிறுத்தாம அதே ஓட்டத்துல ஓடணும். ஆனா இங்க சொல்ற விஷயத்தையும் செய்யணும், கர்த்தரோடையும் சஞ்சரிக்கணும். அப்படிப்பட்டவன் தான் தேவனோடு கூட நடக்கிற மனுஷன். ரெண்டையும் செய்யணும். ஏங்க அது முடியுமா? முடியும். முடியாத விஷயத்தை கர்த்தர் சொல்லுகிறதே கிடையாது. முடியும். அதுக்கு நான் என்ன செய்யணும்? நீ ஆவியானவர், அதுக்கு தான் ஆவியானவர் துணை வேணும். ஆவியானவர் உனக்கு அது காரியத்தை செய்ய சொல்லுவார், செய்ய உதவி செய்வார். நீ பழிய தூக்கி ஆதாம் மாதிரி பழிய தூக்கி போடாதீங்க. நீர் கொடுத்த ஸ்திரீயானவள் தான் காரணம். ஏன் உன்னால ஆவிக்குரிய வாழ்க்கை வளர முடியல? இந்த ஒய்ஃப் தாங்க எல்லாத்துக்கும் காரணம். ஓஹோ, ஏன் உன்னால வளர முடியல? காலைல ஏஞ்சி ஜோம் பண்ணல, பிள்ளைங்களோட நைட் எல்லாம் முழிச்சே இருந்தனா காலையில எந்திரிச்சு வர முடியலங்க. ஓஹோ, நீ இப்ப என்ன சொல்றனா, மனைவி கர்த்தரால் வரும், கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் இல்லையா? பிள்ளைகள் கர்த்தரால் வரும். அப்ப இந்த ரெண்டு ஆசீர்வாதமும் உனக்கு சாபம்னு சொல்ற. நீ அதோட அர்த்தம் என்ன? ரெண்டும் சாபம்னு சொல்ற. கர்த்தர் இந்த சாபத்தை கொடுத்ததுனால இதை செய்ய முடியல அப்படின்னு சொல்ற. அப்போ கல்யாணம் பண்ணும்போது ஏன் ஆசீர்வாதம் சொன்ன? பிள்ளை பிறந்தவனே ஏன் சொன்ன? கர்த்தர் எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தார், கர்த்தருக்கு சோத்திரம் அப்படின்னு ஏன் சொன்னீங்க? அப்ப என்ன அர்த்தம்? மனைவியும் சரி, பிள்ளையும் சரி, கணவனும் சரி, ஒரு நாளும் அது சாபம் அல்ல. கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதமா தான் கொடுத்துருக்கிறாரு. அதை நான் கர்த்தர் தேடின ஆட்களுக்கு சொல்றேன், கர்த்தர் சொல்லி கல்யாணம் பண்ணவங்களுக்கு சொல்றேன். சோ கொடுத்துருக்கிறாரு. ஆனால் உனக்கு அதை பேலன்ஸ் பண்ண தெரியல. அதை தேவனோடு கூட நடந்து கொண்டே இதையும் செய்யணும். சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்தைகளையும் பெற்றான். உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கணும். ஆனா அதே நேரத்தில் குடும்பத்தை பர்ஃபெக்டா நடத்தணும். உன் குடும்ப வாழ்க்கையை பர்ஃபெக்டா நடத்தணும். அதே நேரத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையும் கரெக்டா இருக்கணும். இதுவும் அதுவும் போட்டு என்ன செய்யக்கூடாது? இதனால அது கூட கூடாது, அதனால இது கூட கூடாது. ஓ, அதனால தான் இது போச்சு கிடையாது. கர்த்தர் ஒத்துக்கிறது இல்லை. அதை ரெண்டையும் ஆண்டவர் சொல்றார். இப்போ பின்னாடி போயிட்டு இருக்கும்போது ஆசீர்வாதம், முன் சாஞ்சுக்கிட்டு போறதுங்கிறது தரிசனம். பின்னாடி வரவனுக்கு ஒரு கவலை கிடையாது. என்ன முன்னாடி போறவர் எல்லாத்தையும் பார்த்துப்பாரு, எனக்கு என்ன கவலை? ட்ரெயின் ஓட்டும் போது நீங்க என்னைக்காவது முழிச்சிருந்து அந்த டிரைவருக்கு ஜோம் பண்ணி இருக்கிறீங்களா? ஏறி நிம்மதியா படுத்தீங்க தானே? உங்க நம்பிக்கை என்ன? அந்த ட்ரெயின் கண்டிப்பா போய் என்ன செய்யும்? ஒரு ஜோம் பண்ணுவீங்க, ஆண்டவரே பிரயாணத்தை. அந்த மாதிரி தான் உங்களுக்கு முன்னாடி ட்ரெயின் போறதுனால, கர்த்தர் போறதுனால நீங்க கவலை இல்லாம போன காலம் ஒன்று உண்டு. ஆனா இது அல்ல, இது அல்ல, இது அதல்ல. இது மார்பிலே சாய்ந்து கொள்ளுதல். அப்படியே நான் நடந்து போவேன், எனக்கு உண்டான காரியங்கள்லாம் வந்துகிட்டே இருக்கும். நான் வனாந்தரத்துல, அந்த வசனம் அழகா இருக்கும், வனாந்தரத்திலே சாய்ந்து வருகிற இவள் யாரோ. கோரேஸ் எங்க கூட்டிட்டு போனாரு? பொக்கிஷம், உதையல், ஒளிப்பிடம் எல்லாத்துலயும் போய் கூட்டு போய் சும்மா எல்லாம் திறந்து கொடுக்குறாரு. அது ஒரு காலம், அது நல்லா இருந்துச்சு, ஆசீர்வாதமா இருந்துச்சு. இப்போ சாஞ்சிட்டு போறது எங்க போறோம்? பல நேரங்களில் நாம் கர்த்தரோடு கூட சாய்ந்து கொண்டு நடக்கும்போது நடக்கிற இடம் நீங்கள் விரும்புகிற இடமா இருக்காது. கர்த்தர் உன்னை கொண்டு போகிறது வனாந்தரமாய் தான் இருக்கும். வனாந்தரம் என்பது உங்கள் பார்வைக்கு ஏதோ கஷ்டமான இடம் இல்லையா? வெளிப்புறமாக அது கஷ்டமா இருக்கும். ஆனால் வனாந்தரம் என்பது அங்கதான் பிரைவசி. அங்கதான் என்ன இருக்குது? பிரைவசி. அங்கதான் உங்களுக்கும் நேசருக்குமான தொடர்பு இன்க்ரீஸ் ஆகிற இடம். இந்த செப்பரேஷன் ஒன்று இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் வனாந்தரம். ஆவியானவராலே இயேசு கிறிஸ்து எங்கே கொண்டு போகப்பட்டார்? வனாந்தரத்துக்கு. ஏன்? 40 நாள் அங்கே அவர் தேவனோட அந்த காட்டு மிருகனோடு சஞ்சரித்தார். முடியும் போது வசனம் சொல்லுது, தேவ தூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார். அப்படின்னா கர்த்தர் உன்னை வனாந்தரத்திலே சாய்த்து கொண்டு நடத்துகிறார். சில நேரங்களில் கர்த்தர் கொண்டு போவது தெரியுமா? தனிமைப்படுத்துவார். இங்க பாருங்க, பத்மு தீவுல யோவான் எப்படி இருந்தாரு? தனிமையாய் இருந்தார். வெளிப்படுத்தல் 17:3 வாசிங்க. ஆவிக்குள் என்னை வனாந்தரத்திற்கு கொண்டு போனான். எங்க கொண்டு போனாரு? இப்ப வாசிங்க 37ஆம் அதிகாரம் எசேக்கியேல் புஸ்தகம் 1-2 வசனம் வாசிங்க. கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாயிருந்தது. பாருங்க, ஒரு பெரிய ரகசியத்தை உங்ககிட்ட வெளிப்படுத்த வேணும். உங்ககிட்ட கர்த்தர் பேசணும்னா கர்த்தர் உங்களை எங்க கூட்டிட்டு போறாரு? வெளியே கூட்டு போறாரு, வனாந்தரத்துக்கு கூட்டு போறாரு. இப்ப பாருங்க, இப்ப வாங்க. ஆண்டவர் மார்பிள யார் சாஞ்சிட்டு இருந்தா? பின்னாடி போயிட்டு இருந்தவன் எங்க வந்துட்டா? இப்ப மார்பிள சாயிற. நல்லா கவனிச்சிங்களா? 12 சீஷர்கள்லயே
ரகசியத்தை அறிந்து கொள்ளுகிற ஒரு சீஷன் யாருன்னு கேட்டீங்கன்னா யோவான் மட்டும்தான். சீஷர்கள் யாருமே இயேசு கிட்ட போய் அந்த காட்டி கொடுக்கிறவன் யாருன்னு அவங்க யாரும் கேட்கல. ஏன் கேட்கல? அவங்க எல்லா தூரத்துல இருக்கிறவங்க அவர் மார்பிலே சாய்ந்திருக்கிற அந்த சீஷனை நோக்கி. ஏன் தெரியுமா? இந்த மார்பில சாய்ந்திருக்கிறவங்கிட்ட தான் அவர் ரகசியத்தை வெளிப்படுத்துவார். அந்த காரியத்தை அவர் அவங்ககிட்ட தான் சொல்லி கொடுப்பார். அப்ப இவங்க அத்தனை பேருக்கு தெரியுது, நம்ம கிட்ட அவர் வருகையை பத்தி பேசுவாரு, அடையாளங்களை பத்தி பேசுவாரு, அடுத்து மரிக்க போறத பத்தி பேசுவாரு, எல்லாம் பேசுவாரு. ஆனா உள்ளுக்குள்ள அதை தாண்டி ரகசியம்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த ரகசியத்தை கர்த்தர் யாருகிட்ட பேசுவார் தெரியுமா? தன் மார்பிலே சாய்ந்திருக்கிறவங்கிட்ட மட்டும்தான் கர்த்தர் ரகசியத்தை பேசுவார். அதனால தான் நல்லா கவனிச்சு பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷங்கிற அப்பேற்பட்ட ரகசியம் அந்த யோவானுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. மற்ற யாருக்கிட்டே அதை அவர் கொடுக்கவே இல்லை. அப்போ வனாந்தரத்துல தனிமையிலிருந்து பத்மு தீவுல இருக்கணும், அவங்கிட்ட தான் கர்த்தர் ரகசியத்தை கொடுப்பாரு. அவன் மார்புல சாயிரவனாவும் இருக்கணும். நீ யார் இடத்துல அன்பா இருக்கிறாயோ அவர்கள் தங்கள் ரகசியங்களை எல்லாம் உனக்கு வெளிப்படுத்துவார்கள். அதனாலதான் ஒரு பாருங்க, மனைவி கிட்ட கணவன் கிட்ட சொல்லாதது கூட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சிலர் பேசுவான். காரணம், அவன் மேல அவனுக்கு அவ்வளவு நம்பிக்கை, ட்ரஸ்ட், அவன் அவ்வளவு க்ளோஸ். சில மனைவிகள் சொல்லுவாங்க, ஏங்க அவர் என்னை விட அவர் ஃப்ரெண்டு தாங்க அவருக்கு ரொம்ப க்ளோஸ், அவருக்கு தான் எல்லாம் தெரியும்பாங்க. காரணம் என்ன? அவ்வளவு நெருக்கம். தன்னிடத்துல அதிகமாய் நெருங்குகிறார்களோ அவரிடத்துல கர்த்தர் தம்முடைய ரகசியங்களை வெளிப்படுத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். பின்னாடி போனா உனக்கு பொக்கிஷம் கிடைக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும், பாதுகாப்பு இருக்கு. ஆனா சாஞ்சி கொண்டாதான் பரலோகம் திறக்கப்பட்டிருக்கும். பரலோகத்தினுடைய ரகசியங்கள் என்ன என்பதை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். பின்னாடி போனது ஒரு காலம், இதே யோவான் பின்னாடி போனது ஒரு காலம், இதே யோவான் கர்த்தரை பின்பற்றி 3.5 வருஷம் வந்த ஒரு காலம், அதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா அவன் அப்படியே இல்ல, நெருங்குறான், கிட்ட வரான், கிட்ட வரான், கிட்ட வரான், இன்னும் வந்து ஒரு இடத்துல மார்புல சாய்கிறவனாய் மாறுகிறான், அப்படியே சாயிறான். இப்போ இதுல இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா இருக்கு? இவங்கெல்லாம் கேட்டா சொல்ல மாட்டேன்னு சொல்வார்ல, இவன் கேட்டா கண்டிப்பா சொல்லுவார். ஏன் தெரியுமா? மார்புல சாய்கிற ஒருத்தன் கேட்டானா அவரால் சொல்லாம இருக்கவே முடியாது. கர்த்தர் கண்டிப்பாக சொல்லுவார். இப்ப கவனிங்க, வனாந்தரத்துல சாய்ந்து வருகிற இவள் யாரோனது யாரை பத்தி சொல்லப்படுது? சபையை பத்தி சொல்லப்படுது, மணவாட்டியை பத்தி. அப்போ மணவாட்டி சபை கர்த்தரிடத்திலிருந்து ஒரு ரகசியத்தை கேட்குமானால், ஒரு வெளிப்பாடை கேட்குமானால், சபைக்கு கர்த்தர் வெளிப்படுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அந்த சபைக்கு கர்த்தர் ரகசியத்தை மறைக்க மாட்டார். சில சபைகள் அவரை பின்தொடர்கிற சபைகள், சில சபைகள் அவர் மார்பிலே சாய்ந்து கொள்ளுகிற சபை. நீங்களும் நானும் அந்த சபையாகத்தான் இருக்கணும். நீங்களும் எப்படி இருக்கணும்? அந்த சபையா தான் இருக்கணும். சாய்ந்து கொண்டு, ஆண்டவரே உங்களுக்கும் எனக்கும் எதையும் அவர் மறைக்கவே கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? மோசே கிட்ட நான் ரகசியமெல்லாம் பேசுறதே இல்லப்பா, எதை பேசினாலும் ஓப்பனா பேசிடுறது. இந்த இடத்துக்கு தான் நீங்களும் நானும் வரணும். நாம் இப்ப பின்னாடி போறவனுக்கு தீர்க்கதரிசி பின்னாடி போவான், முன்னாடி இருக்கிறது அவனுக்கு தெரியாது. ஏன்னா பின்னாடியே போகும்போது முன்னாடி ஒரு உருவம் போகுது, முன்னாடி என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஆனா ஒரு நம்பிக்கை இருக்கு, கரெக்டா போகும். ஏன்னா ஓட்டுறவர் பர்ஃபெக்ட். சில நேரங்கள் நம்ம அதை பத்திலாம் கவலைப்படவே மாட்டோம். முன்னாடி போறதை பத்தி நமக்கு என்ன கிடையாது, கவலை கிடையாது. அது என்ன வந்தாலும் அவங்க பார்த்துப்பாங்க, அது போகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அப்படி ஒரு நம்பிக்கை கர்த்தர் மேல இருந்து நம்ம போயிட்டு இருக்கிறோம். அது வேற, இது வேற. இது ரெண்டாவது. அப்படியே சாஞ்சிக்கிட்டு வருவோம், அப்படியே ஆண்டவர் சொல்லிக்கிட்டே வருவார், அதை வருது பார், அதான் செங்கடல், இப்போ நம்ம அதை பிளக்க போறோம் பாரு. அவன் போய் கேட்கணும், ஆண்டவரே செங்கடல் வர்றது இது எப்படி பழப்போம்? அந்த கேள்வியே தேவையில்லை, அந்த கேள்வியே தேவையில்லை. அவரே அப்படி கையை போட்டு சொல்லிட்டு வருவார், இந்த பாரு ஒரு செங்கடல் வருதா, இதை நம்ம பிளக்க போறோமா, இல்லை நம்ம அப்படியே போயிட்டே இருப்போம், பின்னாடி பார்வன் சாவான் பாரு, திரும்பி பாரு சாவறானா, ஆமாட்ட சாவறான், அப்படியே வா 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 நம்ம போவோமா, ஆண்டவரே கரை ஏற போறோமா, கரை ஏறின உடனே அங்க மண்ணா வரும், நீருற்று வரும், நம்ம தண்ணி குடிப்போமா, அப்படியே போயிட்டே இருப்போமா, இறைச்சி. இவனுக்கு மறை பொருளே கிடையாது, இவனுக்கு கவலையும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. காரணம், இவன் மார்பிலே சாய்ந்திருக்கிறவன். இவனுக்கு ரகசியம் என்பதே கிடையாது. கர்த்தர் வெளிப்படுத்தி கொண்டே போவார். இதுதான் கர்த்தர் நீங்களும் நானும் கர்த்தரிடத்துல வர வேண்டிய அடுத்த ஸ்டேஜ். நாம முதல் ஸ்டேஜ்ல சந்தோஷம், சர்ச்சு முதல் ஸ்டேஜ்ல இருக்கிறது சந்தோஷம், இல்லைன்னு சொல்லல. நாங்கள் அவரை பின்பற்றுகிறோம், ஃபாலோ பண்றோம், கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிறாரு, எல்லாம் நன்மை. ஆனா அதே இடத்துல போக கர்த்தர் விரும்பவில்லை. இப்ப கர்த்தர் என்ன விரும்புறாரு தெரியுமா? நான் மார்பில சாஞ்சிட்டு கூட வா. ஏன் தெரியுமா? கர்த்தருக்கு
இன்னும் நம்மகிட்ட சொல்ல வேண்டிய ரகசியம் நிறைய இருக்கு. இப்போ இந்த பைபிள்ல எழுதியிருக்கிறார்ல, இது எல்லாம் ஓமைகளாக இருக்கு. இதெல்லாம் எப்படி இருக்குது? ஓமைகளாக இருக்கு. இதுக்கு பின்னாடி ஓமைனா மத்தேயு 13:10-11 சொல்லுது. ஓமைனா ரகசியம். ஓமைனா பரலோக ராஜ்யத்தின் ரகசியம்னு அங்க இருக்கு. ஓமையா பேசி வெளியரங்கமா பேசுறது ரெண்டு இருக்குது. ஒண்ணு, தூரத்தில் இருக்கிறவனுக்கு கர்த்தர் எப்படி பேசுவாரு? ஓமையா பேசுவாரு. ஆனா உங்ககிட்ட நான் எப்படி பேசுறேன்? வெளியரங்கமாய் பேசுகிறேன், ரகசியமாய் அல்ல அப்படின்னு. இந்த பைபிளுக்குள்ள நிறைய ரகசியம் இருக்கு. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. நான் சொல்லிட்டு முடிக்கிறேன், கவனிங்க. இந்த பைபிளுக்குள்ள நிறைய ரகசியம் இருக்கு. இந்த ரகசியத்துல உங்களுக்குரியது எனக்குரியதும் இருக்கு. நம்ம வாசிக்கும் போது நமக்கு தெரியப்படுத்த வேண்டிய, நீங்க பொதுவா என்ன நினைக்கிறீங்கன்னா, நான் சர்ச்சுக்கு வரேன், பாஸ்டர் பேசுவாரு, பாஸ்டர் நமக்கு சொல்றாரு, நம்ம கேட்டுக்கிறோம். இது முதல் ஸ்டேஜ், பின்பற்றுதல். முன்னாடி போவாரு, சொல்லி கொடுப்பாரு, எல்லாம் செய்வார். ஆனா ரெண்டாவது ஒன்று இருக்கு. அது என்ன தெரியுமா? நீங்கள் அவர் மார்பிலை சாய தொடங்கும் பொழுது, வேத வசனத்தை வாசிக்கும் போது உங்களுக்குன்னு ஒரு பொக்கிஷம் அது உள்ள இருக்கும். நீங்கள் கத்துக்கொள்ள வேண்டிய ரகசியம் ஒன்று அது உள்ள இருக்கும். அதை கொடுக்க கர்த்தர் நமக்கு விரும்புவார். யோசிச்சு பாருங்க. அப்பவே மோசே கிட்ட எல்லா கிட்டையும் கொடுத்துட்டாரு. ஆனா சீசர்கிட்ட கொடுக்க வேண்டியதுன்னு கொஞ்சம் இருந்துச்சா இல்லையா? சரி, அப்ப சீசர்கிட்ட எல்லாத்தையும் கொடுத்துட்டாரான்னா இயேசு சொல்றாரு, நான் இன்னும் அநேக காரியங்களை உங்களுக்கு சொல்ல வேண்டி இருக்கிறது. இப்பொழுது நான் அதை சொன்னால் நீங்கள் தாங்க மாட்டீர்கள். நான் போய் என்ன செய்யறேன்? பரிசுத்த ஆவியானவரை அனுப்புறேன். அவர் வந்து உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார். வரும் காரியங்களை குறித்து உங்களுக்கு போதிப்பார். இப்போ ஆவியானவர் நமக்குள்ள வந்திருக்கிறாரு. அப்ப இன்னும் அநேக காரியங்களை ஆவியானவர் நம்ம கிட்ட பேச வேண்டி இருக்கிறது. அப்போ வாங்க வேண்டிய பொறுப்பு யாருக்கிட்ட இருக்குது? இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, பின்னாடி கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும், அதான் ஃபர்ஸ்ட். ஆனா பின்னாடியே போயிட்டு இருக்க கூடாது. கொஞ்சம் தாண்டி எங்க வரணும்? சைட்ல வந்து மார்பிள சாயற இடத்துக்கு வரணும். சரி, முன்னாடி போயிட்டு இருக்குது ஒரு வண்டி. அந்த வண்டியோட சரிக்கு சமமா போனா இப்ப நாம என்ன செய்யணும்? பின்னாடி போறவங்க கொஞ்சம் ஸ்பீட் பண்ணணும். கொஞ்சம் என்ன செய்யணும்? உங்க ஆவிக்குரிய வாழ்க்கைய இன்னும் ஜெபத்துல, இன்னும் வேத வாசிப்புல, பரலோகம் உங்களை நம்புகிற அளவுக்கு நீங்கள் வர வேண்டும். 11 சீஷர்கள்ட்ட எல்லாத்தையும் சொன்னவர் ஒரு படி மேல தாண்டி இவங்கிட்ட எல்லாத்தையும் நம்புறாரு. அவங்கிட்ட மறைபொருளாய் அல்ல, வெளியரங்கமாய் பேசுகிறார். அல்லேலூயா. அந்த இடத்துக்கு நீங்கள் நானும் வரணும். இன்னிலிருந்து சர்ச்சு எப்படி மாறணும்னா, இன்னும் ஜெபத்துல அதிகரிக்கணும், இன்னும் வேத வாசிப்புல அதிகரிக்கணும். திருப்தின்னு ஒரு இடம் வரவே கூடாது. நல்ல வேலை இன்னைக்கு நம்ம நல்ல உபாசம் இருக்கோம். இல்ல, நான் எப்பொழுது மார்பில சாய்ந்து பரலோகம் என்னை பார்த்து கூப்பிடணும், சாமுவேலே சாமுவேலே உன்னிடத்தில் நான் சொல்ல வேண்டி இருக்கிறது. ஆவிக்குள் என்னை வனாந்தரத்துக்கு கொண்டு போகிற காலம் வரும். ஆவிக்குள் என்னை கொண்டு போய் ஆண்டவர் பரலோகத்துல நிறுத்துவார். வானம் திறந்திருக்கிறதையும் சிங்காசனம் இருக்கிறதையும் பார்க்கணும். அந்த மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ற இடத்துக்கு நீங்க என்ன செஞ்சிடணும்? வரணும். அது வர வரைக்கும் ஓயவே கூடாது. என்னதான் நீங்க கும்பலா சேர்ந்து ஜோமனி எல்லாம் பண்ணாலும், நேசரோடு தனித்து வனாந்தரத்தில் இருக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு. அந்த இடத்துக்கு வந்தாதான் உங்களுக்கு திருப்தியாக மாறும்.